நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ பார்க்க போறோங்கிறது இப்போ டிசைட் பண்ணுவோம். சரியா? இது எல்லாமே இது வந்து W3 ஸ்கூல்ல பைத்தானோட ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நான் ஒரு ஃபியூ முக்கியமான திங்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது இதுல இருந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸ் வந்து தேவைப்படுச்சுன்னா இந்த இடத்துல ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங், இப்போ ஸ்ட்ரிங்னு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம நேம்னு கொடுப்போம். நேம்ல வந்து என்னோட பேரை நான் கொடுக்குறேன், ஜீவ பாலன். ஓகேவா? இந்த நேம்ல வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை நான் அக்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்ட்ரிங்கிறது அரே ஆஃப் கேரக்டர்ஸ். கரெக்டா? அப்போ நேம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வேணும்னா 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மட்டும் வரும். இதே வந்து எனக்கு ஃபோர்த் அதாவது 5th வேல்யூ 4th இண்டெக்ஸ்னா A வந்து இந்த வேல்யூ வரும். ஸோ இப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல வேற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அப்போ வரப்போ நீங்க இது வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவின் வரும். அதாவது இது வந்து என்ன சொல்றேன்னா அப்பர் பவுண்ட், இது வந்து லோயர் பவுண்ட். லோயர் பவுண்ட் கண்டிப்பா அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அந்த இண்டெக்ஸோட வேல்யூ. பட் அப்பர் பவுண்ட் வேல்யூ கொடுக்காது, அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் கொடுக்கும். மியூட் சதீஷ் நீங்க மியூட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுமோ நான் இப்போ சில ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் அதுக்கு போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் எதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி கோயிங் டு தட் நம்ம இந்த W3 ஸ்கூல்ல வச்சுட்டு நம்ம உங்க பேரலா வச்சுட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துருவோம். ரிமைனிங் திங்ஸ் வந்து இப்போ நான் இந்த இடத்துல முன்னாடி நான் ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலா இந்த இதுல வந்தோம்னா சொன்னேன் கேபிட்டலைஸ் அதை யூஸ் பண்ண மாட்டோம், கேஸ் ஃபோல்டு மேஜரா யூஸ் பண்ண மாட்டோம். கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு லோயர் கேஸ். இது வந்து கேபிட்டலைஸ் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸா மாத்துறது. பட் டூ அப்பர்னு ஒன்று இருக்கும், அது இங்க இஸ் அப்பர் தான். அப்போ கேபிட்டலைஸ்னா எனக்கு தெரிஞ்ச அப்பர் கேஸா மாத்துறது. ஓகேவா? அடுத்து வந்து சென்டர் ரிட்டர்ன்ஸ் எஸ் சென்டர்டு ஸ்ட்ரிங். அது என்னன்னு தெரியல, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு ஆர் ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எஸ் ஸ்பெசிஃபை. இப்போ வந்து ஜீவ பாலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து எத்தனை ஈன்னு இருக்குன்னு கேட்டா அது வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பார்க்க போறது கவுண்ட் பார்ப்போம், ஏன்னா அது வந்து குரூஷியலான திங்ஸ். அடுத்து வந்து இது நான் இதுல வச்சுக்கிறேன், என்னென்ன பார்க்க போறோம்னு மட்டும் நோட் பண்ணி. ஓகேவா? ரெண்டாவது என்கோட் பார்க்க மாட்டோம், என்ஸ் வித் பார்ப்போம். என்ஸ் வித் வந்து எப்போ தேவைப்படும்னா உங்களுக்கு வந்து இஃப் கண்டிஷன்ல தேவைப்படும். அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் செட்ஸ் ஆஃப் டேப் சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். என்னன்னு தெரியல, என்னன்னு பாருங்க நீங்க பாருங்க. ஃபைண்ட் வந்து ஒரு கேரக்டர் அதுல எத்தனாவது பொசிஷன் இருக்கு, சர்ச் தி ஸ்ட்ரிங் ஃபார் எ ஸ்பெசிஃபைட் வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி பொசிஷன் வேர் இட் வாஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்ப்போம். குயிக்கா பார்ப்போம். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்ப்போம். நீங்க இதுல இருக்கப்போ பாருங்க, ரிமைனிங் திங்ஸ் நீங்க தனியாகவும் பாருங்க. சர்ச் தி ஸ்ட்ரிங் ஃபார் எ ஸ்பெசிஃபைட் வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி பொசிஷன் ஆஃப் வேர் இட் வாஸ் ஃபவுண்ட். கிட்டத்தட்ட சேம் தான், செக் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபைண்டும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமா தெரியல எனக்கு, அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக என்னன்னு பார்ப்போம். ஃபைண்ட் யூஸ் பண்ற சான்ஸ் இருக்கு நிறைய. லெட்ஸ் see. இதெல்லாம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபைட் வேல்யூ ஆஃப் தி ஸ்ட்ரிங் இதெல்லாம் இல்ல. இஸ் ஆல் நியூ, இது வந்து ஆல்பா நியூமெரிக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு இது வரும். ஆல் நியூ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். இஸ் ஆல் நியூ ஆல்பா நியூமெரிக்கான்னு பார்க்கறது. அடுத்து வந்து இஸ் ஆல்பாபெட்டிக்கா மட்டும் பார்க்கறது. இஸ் டெசிமல், அந்த டெசிமல் வந்து அது டெசிமல் மட்டும் தான் கண்டெய்னர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இஸ் டிஜிட்க்கும் டெசிமலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரிட்டர்ன்ஸ் இஃப் ஆல் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் ஆர் டெசிமல்ஸ். இப்போ டெசிமல்ஸ்னா இதுதானே பாயிண்ட் இருக்கிற அந்த ஃப்ளோட் டைப்பு, இது வந்து நம்பர் டைப்பு. ஸோ இதையும் பார்ப்போம். இஸ் டிஜிட் இதெல்லாமே பைத்தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். இஸ் லோயர், அது லோயர் கேஸான்ற பார்க்கறதுக்காக இது யூஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு 10 பார்த்தா போதும், ரிமைனிங் எல்லாமே சேம். அது இஸ் அப்பரும் சேம் தான், நீங்க அது பாருங்க. ஜாயின் பண்றது பார்ப்போம். இஸ் லோயருக்கும் இஸ் அப்பரும் கிட்டத்தட்ட சேம் தான், ஜஸ்ட் நீங்க அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அவுட்புட் கொடுக்கணும். இது வந்து கன்வெர்ட்ஸ் டு லோயர், அதே மாதிரி கேபிட்டலைஸ் மாதிரி இது லோயரா கன்வெர்ட் பண்ணிடும். இஸ் ஸ்ட்ரிப் ரிட்டர்ன்ஸ் ஏ லெஃப்ட் ட்ரிம் வெர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். இது யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்ட்ரிப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அது நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரிப் கண்டிப்பா ஸ்ட்ரிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். அது என்னன்னு ரீப்ளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிப் ரீப்ளேஸ் ரொம்ப குரூஷியலான ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்.
இங்க R splitனா என்னன்னா ரிட்டர்ன்ஸ் splits that string at the specified separator. இது என்னன்னு தெரியல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது என்னன்னு சொல்லிட்டு. ரிட்டர்ன்ஸ் ரைட் ட்ரிம் ரைட் சைடு மட்டும் ட்ரிம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது. ஓகே, ஸ்பிளிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பிளிட் வந்து ஸ்பிளிட் பண்றது, ஸ்ட்ரிங் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேஜரா யூஸ் பண்றேன். இது மூணும் வந்து ரொம்ப மேஜரா யூஸ் பண்ற ஒன்று இது. அப்புறம் கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா, டைட்டில் அப்பர்ங்கிறது அப்படியே அப்பரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், லோயர்னா லோயரை கன்வெர்ட் பண்ணிக்கும். டிரான்ஸ்லேட் ரிட்டர்ன்ஸ் டிரான்ஸ்லேட்டட் ஸ்ட்ரிங், இது என்னன்னு தெரியல, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இது மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித் வந்து கிட்டத்தட்ட எண்ட்ஸ் வித் மாதிரி தான், ஸோ அதுவும் சேம் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தது தான், அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்குறோம். மீதி எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம இது மட்டும் பார்ப்போம் இப்போதைக்கு. அதுக்கு முன்னாடி அக்சஸிங் த வேல்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகும். அக்சஸிங் த வேல்யூஸ் வந்து நான் ஸ்ட்ரிங்கை எப்படி அக்சஸ் பண்றதுன்ற மாதிரியான ஒரு இது. ஸோ இது கிட்டத்தட்ட இது நம்ம லிஸ்ட்ல பார்ப்போம், நம்ம லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வரல, பட் ஸ்ட்ரிங் வந்து கிட்டத்தட்ட அரே ஆஃப் கேரக்டர் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ன்றதுனால நம்ம இந்த மாதிரியும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோயர் பவுண்ட் வந்து அப்பர் பவுண்டோட வரைக்கும், அதனால அப்பர் பவுண்டுக்கு டிஸ்பிளே ஆகுது. லோயர் பவுண்ட் 2னா தேர்ட் இண்டெக்ஸ், இ அண்ட் ஃபோர்த் வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ் தான் இதான் வரும். அப்போ இ பி மட்டும் வருது, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இது நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஒரு கேரக்டர் மட்டும் வேணும், இண்டெக்ஸ் ஆஃப் 7 அப்படின்னா 8th வேல்யூ, இதான் 8th வேல்யூ. ஸோ உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த இதை வந்து லூப் பண்ணணும் அப்படின்னா இப்படி லூப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் கேர் கொடுத்து இன் நேம் ஒவ்வொரு கேரக்டராக லூப் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் கேர் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதாக லூப் பண்ணிக்கும். இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கும், அப்படியே ரிவர்ஸா பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு, எனக்கு கரெக்டா நான் மறந்துருச்சு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரே ஒரு சின்ன இது, இந்த இண்டெக்ஸிங் இருக்கு இல்லையா, இது பைத்தான்லயே ஒரு பெஸ்ட் திங்ஸ். அது அவ்வளோ அதை யூஸ் பண்ணோம்னா நிறைய திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அது நம்ம ட்ரை பண்ணுவோம் டீட்டெயிலா, லிஸ்ட் டேட்டா ஃப்ரேம்லாம் வரப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர் அனலைஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்றோம்ல, இது ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, நான் இப்போ ட்ரை பண்றேன், ஓகேவா? -1 இதை பண்ணா அப்படியே பாருங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, இது 3 இதுவும் வந்து யூஸ் பண்ணி இது நிறைய திங்ஸ் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஸ்டெப்ஸ், இது அப்படியே ரிவர்ஸா கொடுத்துருது. நான் ரிவர்ஸ் ஸ்டெப்ல வா அப்படின்ற மாதிரி இந்த மீனிங் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணனா ஒரு சிம்பிள் ஸ்டெப்லேயே முடிஞ்சிச்சு, வித்தவுட் ரிலையிங் லைக் நம்ம அதை லூப் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பேக்ல இருந்து ஒவ்வொன்றா ஒரு லிஸ்ட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் நார்மலான மற்ற ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். பட் இந்த இண்டெக்ஸிங் வச்சுட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் இது பேஸ் பண்ணி, ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டார்ட், அதுக்கடுத்து ஸ்டாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப். இதை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் லிஸ்ட்ல எப்பயோ. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா இது அக்சஸிங் த வேல்யூஸ் பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம், இதெல்லாம் தேவையில்லை. கேபிட்டலைஸ் பார்த்துருவோம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே, கேபிட்டலைஸ் பார்த்துருவோம். கேபிட்டலைஸ்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கே போயிடுவோம், அதே நேமுக்கே கொடுப்போம். பாலன் கேபிட்டலைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நானே சில இதெல்லாம் கேபிட்டலைஸ்லாம் பண்ணதில்லை. கேபிட்டலைஸ் என்னதான் இருக்கு, ஒன்றும் பண்ணல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் கேபிட்டலைஸோட இது. என்ன கிராஸ் செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கன்வெர்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு அப்பர் கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பார்ப்போம். இதே இதுதான் கவுண்ட் வந்து நேம் இப்படி கவுண்ட் வருமா, டாட் கவுண்ட் வருமா பார்க்கலாம். ஓகே, எரர். ஸோ கவுண்ட் அப்படி வராது, கவுண்ட் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை, நோ கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் கரெக்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவுண்ட் ஆஃப் இ. ஓகே, ஸோ கவுண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ வந்து நம்ம எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கறது தான் இது. லென்த் பார்ப்போம், ஓகேவா? நம்ம லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் தானே, சிம்பிளா நம்ம வந்து ஃபோர்த் லென்த் ஆப்ரேஷன். How to find length of string, இது வந்து நமக்கு தேவைப்படும் சம்டைம். ஸோ லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் ஒன்றும் இல்லை, LEN கொடுத்து நீங்க அப்படியே அந்த நேம் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து இது மார்க்டவுன் LEN. இது வந்து இது லென்த் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும், லிஸ்ட்டுக்கு சூட்டபிள் ஆகும், ஸ்ட்ரிங்குக்கு சூட்டபிள் ஆகும், டியூபிளுக்கு சூட்டபிள் ஆகும், டிக்ஷனரி கூட எனக்கு தெரிஞ்ச டிக்ஷனரியோட இது கீ வேல்யூ பேர் அதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும். ஸோ லென்த்ங்கிறது அந்த இண்டெக்ஸை கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் கவுண்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நான் நேம்ல வந்து பார்த்தோன்னா 10 வேல்யூ இருக்கு, உங்களுக்கு 10ன்னு கொடுத்துரும். ஸோ இப்படி பயன் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். கவுண்ட் பார்த்துட்டோம். எண்ட்ஸ் வித்ங்கிறது
நான் இது பண்ண போறதில்ல, இஃப் கண்டிஷன்லாம் போட்டுலாம் பண்ண போறதில்ல. நான் இதுல ends with அப்படின்னு சொல்லிட்டு ஓகே an ஓகே an ஓகே இல்ல name dot ends with கொடுத்துக்கலாம் an, ஏன்னா ஜீவபாலங்கிறது an முடியுது, ட்ரூ வந்துருச்சு. இதே சம்திங் லைக் நான் இதே வந்து கேபிட்டல் கொடுத்தா கூட அது ஃபால்ஸா கொடுக்கும், பிகாஸ் வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, அப்படியே இங்க கொடுத்துக்கிறேன். சாரி கவுண்டர் அகெயின்ஸ்ட். அடுத்து வந்து பார்க்க போறது ஃபைண்ட். ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இல்லை, ஜஸ்ட் குயிக்கா போவோம். ஃபைண்ட், ஸோ ஃபைண்ட் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. இதே நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஃபைண்ட் மட்டும் கொடுக்குறேன், காப்பி ஆகலையா, ஃபைண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 8th வேல்யூ 8 இண்டெக்ஸ் காமிக்குது, 8 தான் கரெக்ட் தான். இது வந்து 9th, இது n கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 9 காமிக்கும். ஸோ ஃபைண்ட் இருக்கு, இது பார்த்தா -1. ஓகே -1 என்ன புரியலையே, -1. ஓகே நம்ம இதுலயே பார்த்துருவோம் என்ன எதுக்காக ஃபைண்ட் வச்சிருக்கோம். ஹலோ வெல்கம் டு மை வேர்ல்ட், ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா அது வருது. Find method finds the first occurrence of the specified value. -1 the value. Okay, -1 the value not found ஆ இருக்கும், -1 கொடுக்குது. ஓகேவா, வேல்யூ ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கும். ஸோ இதான் ஃபைண்ட் மெத்தடோட இது. ஸோ இண்டெக்ஸ் தான் கொடுக்குது, வேற எதுவும் இல்லை. இப்போ இதுல இருந்து கொடுத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பார்த்தோன்னா இந்த வெல்கம் குள்ள மட்டும் சர்ச் பண்ணி அது மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, வேற எதுவும். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸும் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பட் த இண்டெக்ஸ் வில் ரைஸ் an exception. ஸோ ஃபைண்ட் வந்து -1 கொடுக்குது, இண்டெக்ஸ் வந்து ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்குள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இதே இது வந்து நான் அங்கே வந்து -1 வருது இல்லையா, அந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் கொடுத்தா சேம் தான், இது வந்து எரர் த்ரோ பண்ணும், சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு. இதே இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு மட்டும் கொடுக்குறேன், மட்டும் கொடுத்தோன்னா அது வந்து இட் இஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே நமக்கு கிடைச்சது நேம்ங்கிறது. ஜீவபாலன் ஓகே ஜின்றது இல்லாமல் இருக்கு, அது என்ன இண்டெக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கே, மேபி ஒரு வேல்யூக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது இல்ல ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன், ஏஎன் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ரீசன் என்னன்னா நம்ம வந்து இங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டோம்ல, இதுல வந்து கேபிட்டலைஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நேமை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறப்போ அது வந்து ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருந்தேன், இங்க கொடுக்குறப்போ ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருந்தேன், பட் கேபிட்டலைஸ் ஆனதுனே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இதுவாயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இன்பில்டாவே வருது. நான் இந்த இடத்துல வந்து சில நேரத்தில் வந்து ஈக்குவல் டு கொடுப்பாங்க, அது ஒரு மெத்தட் இருக்கு, அது வந்து ஃபால்ஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், பட் இதுல அந்த மெத்தடும் இல்லை. இது வந்து இப்போ நம்ம இது கொடுக்குறப்போ இந்த இடத்துல நேம் டாட் கேபிட்டலைஸ் கொடுக்குறப்போ வித்வுட் அசைனிங் நேம் வந்து அப்படியே கேபிட்டலைஸா மாறி ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே மாறி. ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தட்ல யூஸ்வலா அப்படி ஆகாது, நம்ம இந்த இடத்துல நேம் கொடுத்தா மட்டும் தான் அது வரும், இல்லாட்டி இந்த இடத்துல ஜஸ்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். பட் சில மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே அப்படி மாத்திடலாம் போல இருக்கு. இப்போ இது இருக்குல்ல லிஸ்ட்ல அப்படிதான் அப்பண்ட் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் அப்பண்ட் ஆயிரும். நம்ம அப்பண்ட் நேம் ஈக்குவல் டு அதாவது லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் அப்பண்ட் கொடுக்க தேவையில்லை, அது வந்து நீங்க லிஸ்ட் டாட் அப்பண்ட் கொடுத்தாவே அதுல வேல்யூஸ் அப்பண்ட் ஆகிட்டே வரும், வித்வுட் கிவிங் அசைன்மெண்ட் கொடுக்காமே வந்து அப்பண்ட் ஆகிடும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இதுதான். நேம் வந்து நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தாலே கேபிட்டலைஸ் பண்றப்போ அந்த நேமே வந்து பார்த்தோம்னா அந்த நேமோட வேல்யூஸே வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு மாறிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கெல்லாம் கேபிட்டல் ஜேஇ கொடுக்குறப்போ எரர் வந்துச்சு. இதே நான் கேபிட்டல் ஜே கொடுத்தா உங்களுக்கு வந்து எரர் வருது, ஏன்னா ஜே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னால உங்களுக்கு வந்துருச்சு. இதே இண்டெக்ஸ்ல வந்து இங்கேயும் வந்து கேபிட்டல் ஜே கொடுத்தா உங்களுக்கு வந்து எரர் வருது, ஜேஇ கொடுத்தாலும் எரர் வராது. இதே இல்லாத வேல்யூ கொடுத்தோம்னா இண்டெக்ஸ்ல எரர் வரும், ஃபைன்ல எரர் வராது, ஃபைன் வந்து -1 வரும். ஸோ நீங்க டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்ல இது யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்றோம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். ஆல்பா இது வந்து ஆல்பா நியூமெரிக்கல் இல்லையான்னு பாக்குறது. இப்போ ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம பாஸ்வேர்ட்னு வச்சுக்கோம், பாஸ்வேர்ட் இருக்கு. இப்போ நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தது ஆல்பா நியூமெரிக்கல் இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா சும்மா சம் வேல்யூஸ் ASDF 1 ஸ்மால் லெட்டர் அண்ட் சிம்பிள் இப்படி கொடுத்துட்டோம்னா ஓகே இது ஸ்ட்ரிங்
சாரி. ஓகே, இப்படி கொடுத்துட்டோம்னா இது வந்து ஆல்பா நியூமெரிக்கல் பார்க்கறதுக்கு பாஸ்வேர்ட் டாட் இஸ் ஆல் நியூ கொடுத்தோம்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஏன் ஃபால்ஸ் வந்துருச்சு? ஆல்பா நியூமெரிக் ட்ரூ தானே வரணும், எல்லாமே இருக்கு, ஆல்பாபெட்டிக் இருக்கு, நியூமெரிக் ஓகே, சிம்பிள்ஸ் சேர்த்து வந்திருக்கு, அதனால வந்திருக்கு. இது தூக்கிட்டா மேபி நம்மளுக்கு ஓகே ட்ரூ வந்துருச்சு. ஸோ இது ஆல்பா நியூமெரிக். சிம்பிள்ஸ் ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு பார்க்கறது நம்ம இது இப்படி பார்க்கணும்னா ஸ்ட்ரிங்னு தான் பார்க்கணும். ஸ்ட்ரிங்குக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்படிதான் ஆல்பா நியூமெரிக்கல் பார்க்கறது பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும், அது வந்து ஆல்பா நியூமெரிக்கா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து ஆல்பா நியூமெரிக்கா இல்லாம வெறும் நம்பர்ஸ், இதே பாஸ்வேர்ட்ஸ் சம் ஐடி வந்து ஜஸ்ட் லைக் தட் வெறும் ஆல்பாபெட்டிக்கா கொடுத்துட்டு ஐடி டாட் இஸ் ஆல் நியூ இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது கூட இருந்தாலே வருது போல இருக்கு. நம்பர் மட்டும் கொடுத்தாலையும் ட்ரூ தான் வருது. ஸோ ஆல்பாபெட்டிக்கா அதாவது சிம்பிள் இல்லாம இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் கன்சிடர் பண்ணிக்கிறது இந்த பர்டிகுலர் சிம்பிள்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது. ஸோ சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா if you want to check அதுல ஏதாவது சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஸ் ஆல்பால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் மட்டும் தான். அதுல வந்து நீங்க நம்பரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து எரர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த பாஸ்வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட்ஸ் நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். இஸ் ஆல்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸா கொடுக்கும். இதே நம்ம புதுசா ஒரு ஐடி வந்து ரோல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நம்பர் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்லேயே கொடுப்போம், ஏன்னா அது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் தான், நம்பர் கிடையாது, நம்பர் வந்து நம்பர் கூட இது எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு, பட் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ரோல் டாட் இஸ் ஆல்பா இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் வரும், ஏன்னா இது வந்து ஆல்பாபெட்டிக் மட்டும் தான் செக் பண்ணும். நெக்ஸ்ட் டெசிமல், அதே மாதிரி தான். டெசிமல் மட்டும் செக் பண்ணிக்கும். இப்போ இதே இது வந்து நம்ம ரோல் நம்பரையும் ஐடியும் கம்பேர் பண்ணிக்கலாம். ரோல் டாட் டெசிமல் கொடுத்து பார்ப்போம். இது வந்து இஸ் டெசிமல். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நோ அட்ரிபியூட் கால்ட் இஸ் டெசிமல். அங்க இருந்து எடுத்தோம், ஏன் இந்த மாதிரி வந்துருக்குது இருக்கான்னு பார்க்கறேங்க. ஓகே, டெசிமல்ங்கிறது இது கரெக்டா? அதுல வந்து ஃப்ளோட் வேல்யூ இருக்கான்னு பார்க்கறதா. யூனிகோடா? யூனிகோட் கொடுக்குறாங்க அப்போ. ஓகே, ஓகே ஓகே பார்த்துருவோம். இல்லை அப்படி இருந்தாலே இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் டெசிமல். அங்கே வந்து ஆனால் யூனிகோடா கொடுத்துருக்காங்க, அது என்ன ரீசன் தெரியல. பட் எனிவே நம்ம இதை அச்சீவ் பண்ணியாச்சு. அப்போ டிஜிட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இஸ் டிஜிட் ரிட்டர்ன்ஸ், டிஜிட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இது வேணா இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டாட் கொடுத்து பார்ப்போம், ரோல் நம்பர். ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சு, இஸ் டெசிமல். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா டெசிமல் தானே நம்ம பார்க்குறோம், எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் தெரியல. இஸ் டெசிமல் returns true if all the characters are decimals 0 to 1. There's no parameters. But இங்க யூனிகோட்னு கொடுத்துருக்காங்க, அதான். பட் ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்டா வச்சுக்கோங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லுங்க. பிகாஸ் இப்போ இது டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். இது மேஜரா ரொம்ப ரேர் கேஸ்ல எங்கேயாவது வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இஸ் டிஜிட்டும் அதுதான் வருது. இப்போ நான் இதை வந்து டிஜிட் போட்டு பார்க்குறேன். மோஸ்ட்லி இது வந்து டிஜிட் ஃபெயில் ஆகிற சான்ஸ் இருக்கா? டெசிமலே ஃபெயில் ஆயிடுச்சு. இஸ் டிஜிட் ஓகே, இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு பிகாஸ் வந்து இந்த நம்பர் இல்லாதனால. இப்போ இது வந்து ட்ரூ ஆயிடும். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க இதுக்கப்புறம் வர போற இதுதான் நீங்க 90% யூஸ் பண்ண போறது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரேர் கேஸ்ல டிஜிட்ஸ், லோயர்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரேர் கேஸ்ல யூஸ் பண்ணுங்க. எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஃபைண்ட் சம்டைம் யூஸ் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஆர் ஃபைண்ட்ஸ் ரெண்டு சேம் தான். ஆல்ஃபா நியூமெரிக்கல் பார்க்கறது ரொம்ப ரேர் கேஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ அதான். பட் இதனாலும் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். இஸ் லோயருங்கிறது ஒரு தடவை பார்த்துருவோம். இஸ் லோயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தாலே உங்களுக்கு வந்து அது த்ரோ பண்ணிடும். பட் நேம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். நேம் வந்து லோயரான்னு பார்த்தா ஃபால்ஸ் வருது, பிகாஸ் நேம் வந்து ஹேஸ் ஒன் அப்பர் கேரக்டர். இதே வந்து நான் நேம் வந்து
ஸோ நேம் எஃப் நேம் கொடுத்து எல்லாமே ஜீவான் கொடுத்துட்டு இப்போ வந்து நேம் டாட் இஸ் லோயர் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எஃப் நேம் வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளான திங்ஸ். ஓகேவா? பட் இது மூணு இம்பார்ட்டன்ட். இந்த ஜாயின் இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் சி ஜாயின். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு ஜாயின் பார்க்கலாம். ஜாயினோட ஃபங்க்ஷன் நான் இங்கே காமிச்சிடுறேன், அப்போதான் கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இது நான் எல்லாத்தையும் ரைட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதுக்கு எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு. ஓகே, ஜாயிண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றேன்னா அதுதான் அந்த மீனிங்கே வருது இல்லையா? இதை ஜாயின் பண்ணிக்கிறது நம்ம நேம்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நம்ம ஒரு 2 நேம் ஜாயின் பண்ணிக்கலாம். எஃப் நேம் ஜாயின் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு இதுல இருந்து இன்னொரு ஜாயின் பண்ணும். இப்போ எஃப் நேம் டாட் ஜாயின் பார்ப்போம். என்ன வருது எப்படியா இருக்கு பாருங்க. ஜாயின் நான் யூஸ் பண்ணதில்லை, பட் இங்கே பார்த்ததுலேயே ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ வந்துருக்கு எம் ஜீவபாலன் ஏ ஜீவபாலன் வந்தது. ஸோ இது என்ன யூஸ் பண்ணுறாங்க? மை செப்பரேட்டர் ஜாயிண்ட். ஓகே, இங்கே சிம்பிளான எக்ஸாம்பிள் போகும். ஓகே, ஜாயிண்ட்ங்கிறது அப்படி யூஸ் பண்ணுறது தான். இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு எல் நேம் கம்மா எஃப் நேம் கொடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒர்க் ஆகும். டியூப்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து டியூபிள் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்குது. நீங்கள் செப்பரேட்டர் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் உள்ள செப்பரேட்டர் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்களோ அதை வச்சு செப்பரேட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ். இது வந்து டியூபிள் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு டியூபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு நேம்னு கிரியேட் பண்ணிட்டு டியூப்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் வேணாலும் சும்மா ஏதோ ஒன்று கொடுங்க. பி அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஸ்பேஸ் வச்சு தான் நான் பிரிக்க போறேன்னா டாட் ஸ்பேஸ் டாட் ஜாயின் அந்த டியூப்ல அப்படியே அசைன் பண்ணிக்கோங்க. நேம் அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லை. இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம், எனக்கு வந்து இது வேணும்னா உங்களுக்கு வந்து இப்படி கிடைச்சிடும். ஸோ இதான் ஜாயின் ஃபங்க்ஷன். இது நம்ம கன்கண்டிஷன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இது நம்ம பாதர் பண்ணிக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிப். ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டு யாரு கரெக்டா தெரியல. ஓகே, நீங்க மறந்துட்டேன் நானு. எங்க ட்ரிம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கேட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ட்ரிம்ங்கிறது தான் ஸ்ட்ரிப் இங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து பார்த்தோன்னா நேம் வந்து ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் இருக்கு, ஜங்க் வேல்யூஸ். முன்னால ஒரு 4 ஸ்பேஸ் வச்சுட்டு இப்படி இருக்கு, இப்படி ஒரு வேல்யூ இருக்கு, இன்னும் அடிஷனல் ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்கு, இப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து அதை முன்னாலே பின்னாலே இருக்கிற அடிஷனல் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும்னா நேம் டாட் ஸ்ட்ரிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னால இருக்கிற பின்னால இருக்கிற ஸ்பேஸ் பண்ணும். ட்ரிம்ங்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கும். இங்க வந்து பைத்தான்ல மட்டும் ஸ்ட்ரிப். அவ்வளவுதான். மனதில் நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ரீப்ளேஸுங்கிறது சிம்பிள். அதே அகைன் நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி தான். இப்போ ஜீவபாலன் பேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாலனுக்கு பதிலாக சம்மதர பாரதின்னு வைக்கிறோம். நேம் டாட் ரீப்ளேஸ் பாலன் பதிலாக பாலன் கம்மா இங்கே பதிலாக ரீப்ளேஸில் நீங்கள் என்ன வேல்யூ வேணுமோ பாரதி கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு வந்து அப்படி வந்துடும். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் வந்து சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நேம் எடுத்துட்டு அது எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் நான் ஏ வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி ஒரு லிஸ்ட்டாக கிடைச்சிடும். ஏ இருக்கிற எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆகி கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான். இதில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸ்பிளிட்டில் இருந்தால் இருக்கணுமே. மேக்ஸ் ஸ்பிளிட் -1. ஓகே, நன் ஸ்பிளிட் நன்னா எதுவுமே இல்லை. இந்த மேக்ஸ் ஸ்பிளிட் என்னன்றது இப்போ நம்ம அசைன்மெண்ட் பார்ப்போம். ஓகே,
உங்களுக்கு அந்த அதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்க எல்லாமே பார்க்கணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் 1 கொடுத்தா ஒரு தடவை ஸ்பிளிட் ஆகும், 2 கொடுத்தனா உங்களுக்கு வந்து 2 தடவை 2 தடவை ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் 3வது இது கொடுத்துரும். எத்தனை ஸ்பிளிட் வேணும்? 5 கொடுத்தோம்னா வராது, ஏன்னா 5க்கு மேல எதுவும் இல்லை சொல்லப்போனா. ஸோ இந்த மேக்ஸ் ஸ்பிளிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரீப்ளேஸ்ல வேற ஏதாவது இருக்கா ஆப்ஷன் இருக்கான்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் கமா கொடுத்து இது பண்ணீங்கன்னா ஓல்டு வேல்யூ, நியூ வேல்யூ, அப்புறம் கவுண்ட் எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணுங்க, அதுதான் கவுண்ட். எனக்கு தெரிஞ்சு இங்கே அதுதான். இப்போ என்னோட பேர்ல வந்து பாலன் 2 தடவை கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல கொடுத்து பார்க்கலாம். இந்த கவுண்டை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா தப்பு வந்துருச்சு. takes no keyword argument. No keyword argument. No keyword argument. அதான் அவங்க கொடுத்ததான் சொன்னாங்க. இல்ல அதை யூஸ் பண்ணணும் தான் என்ன பாக்குறேன். இந்த இடத்துல வந்து கவுண்ட் இருக்கே, இது எதுக்காக வருதுன்னு தெரியலையே. அதை கொடுத்துட்டேன் அப்படிங்களா? ஓகே, இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் டு ரீப்ளேஸ் -1 டிஃபால்ட் பட் ரீப்ளேஸ் வித் ஆல் அக்கரன்சஸ். பட் இப்படி ஒர்க் ஆகணும். ஓகே, நான் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, மேபி இது ஓகே. ஸோ இப்போ வந்து மைனஸ் வந்துருச்சு. இப்போ கொடுத்து பார்த்தா ஒரு தடவை தான் வரும். பாரதி பாலன் நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். மேபி இது வந்து இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, அந்த நம்ம கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ்னு பார்த்தோம், கேடபிள்யூ ஆக்ஸ் பார்த்தோம், ஜஸ்ட் ஆக்ஸ் பார்த்தோம்ல, அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது புரியுதுங்களா? நம்ம ஒரு தடவை இது பார்த்தோமே, எப்படி நம்ம கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த கவுண்ட் யூஸ் பண்ணலே வரல. அந்த கவுண்ட் வந்து நம்ம டாக் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பட் அதை வந்து டைரக்டா யூஸ் பண்ணல நினைக்கிறேன். மேபி ஐம் ஜஸ்ட் திங்கிங், பிகாஸ் நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். நம்ம இப்போ கூட பார்த்தோமே ஒன்று, இங்க பார்த்தோமே மேக்ஸ் ஸ்பிளிட், ஓகேவா? ஸோ அப்படிதான் இது. அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இதுக்கு மட்டும் அந்த மாதிரி ஜஸ்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஜாயின்ஸ்ல எதுவும் இல்லை. வேற என்ன லோயர்ல பார்க்கலாம், லோயர்ல எதுவுமே இல்லை. ஈஸ் டிஜிட்ல பார்க்கலாம், டிஜிட்லயும் எதுவும் இல்லை. ஸோ இப்படி நீங்க பாத்துக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து எப்படி அதுல என்னென்ன இருக்கு, டாக் ஸ்ட்ரிங்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதுல அது வேற ஏதாவது அச்சீவ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க இங்க பாத்துக்கலாம். எண்ட்ஸ் வித்ல வந்து பார்த்தோன்னா சஃபிக்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் அது இருக்கு. லென்த்ல ஆப்ஜெக்ட் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. கவுண்ட்ல ஸ்டார்ட்ஸ் எண்ட்ஸ் வித் அதுதான் சிம்பிளி. கேப்லைஸ்லயும் இது இருக்காது, கேப்லைஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதான் இதுல வராது, இது ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அந்த இதுதான், ஓகேவா? ஓகே.